ஹே ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் வார் போய்கிட்டு இருக்குதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இவங்க ரெண்டு பேத்துக்கு அப்படி என்ன பிரச்சனை, எதனால் இந்த வார் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு உங்கள் யாருக்காவது தெரியுமா? அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியணும் அப்படின்னா ஒரு 4 கண்ட்ரி தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு அமெரிக்கா, 2வது ஈராக்கு, 3வது ஈரானு, 4வது சிரியா. இந்த 4 நாடுக்கு மிடில் ஈஸ்டில் ப்ராப்ளம் இருக்குது. இதுதான் மெயின் ரீசனு. இந்த ஸ்டோரி 2003 ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஈராக்கை பற்றி பார்ப்போம். ஈராக் உலகத்திலே அதிகமாக ஆயில் ரிசர்வ் வச்சிருக்கிற ஒரு நாடு. ஆயில் இல்லாமல் கார் ஓடாது, ஃப்ளைட் ஓடாது, ஆர்மி வெஹிக்கிள்ஸ் எதுவும் ஓடாது, ஃபேக்ட்ரிஸ் எதுவும் வேலை செய்யாது. ஸோ அதனால் ஆயில் ஈக்குவல் டு பவர். யார் ஆயில் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஹையர் பவரில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஈராக்கோட லீடர் யார் அப்படின்னா சதாம் ஹுசேன். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஈராக்கில் இருக்கிற ஆயிலை அமெரிக்கா கம்பெனிக்கு ஃபுல்லாக கொடுக்கல, அமெரிக்காவுக்கு எதிராக பேசுகிறாரு, ஈரானோட ஃபைட் பண்ணுறாரு, ஃபைட்டை அட்டாக் பண்ணுறாரு. அதனால் அமெரிக்கா சதாம் ஹுசேனை ரிமூவ் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதனால் 2003 அமெரிக்கா ஈராக் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னன்னா, ஈராக்கில் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வெப்பன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நியூக்ளியர் வெப்பனு, கெமிக்கல் வெப்பன், பயாலஜிக்கல் வெப்பன், இந்த மாதிரி வெப்பன்லாம் உலகத்துக்கு ரொம்பவும் டேஞ்சர் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் யூகேவும் சேர்ந்து ஈராக்கை அட்டாக் பண்ணுறாங்க. இந்த வாரில் ஈராக் ரொம்பவும் பயங்கரமாக தோற்று போகிறாங்க. சதாம் ஹுசேன் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அதனால் அமெரிக்கா அவரை தேடி கண்டுபிடிச்சி டெத் பனிஷ்மெண்ட்டும் தராங்க. கடைசியாக ஈராக்கை செக் பண்ணும்போது அந்த இடத்துல எந்த விதமான நியூக்ளியர் பாமும் இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டைமில் நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த போருக்கு நியூக்ளியர் வெப்பன் காரணம் கிடையாது, ஆயில் பாலிடிக்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியாக அமெரிக்கா நினைச்ச மாதிரி சதாம் ஹுசேனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? சதாம் ஹுசேன் ஆர்மியை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதனால நிறைய சோல்ஜர்ஸ் வந்து ஜாப் இல்லாமல் வெளியே போகிறாங்க. கவர்மெண்ட் ரொம்பவும் வீக் ஆச்சு. கண்ட்ரியில் சட்ட ஒழுங்கு சரியாக இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இந்த சுச்சுவேஷன் தான் ரொம்பவும் டேஞ்சரான ஒரு குரூப் உருவாகுது. அதோட பேர் ISIS. 2010 2014 இந்த குரூப்பு ரொம்பவும் பெரிய குரூப்பாக மாறுது. ஈராக் சிட்டிஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க, சைரியா சிட்டிஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க, ஆயில் ஃபீல்டை பிடிக்கிறாங்க, பேங்க்ல இருந்து மணி எடுக்கிறாங்க, ஆர்மியை போய் அட்டாக் பண்ணுறாங்க, பொதுமக்களை நிறையா கொல்றது. 2014 ரொம்பவும் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான குரூப்பாக இது மாறுது. அதாவது யூகே கண்ட்ரியோட சைஸ் அளவுக்கு இவங்க ஒரு லேண்டவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் உலகமே இவங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிச்சு. ISIS குரூப் ரொம்பவும் பவர்ஃபுல்லானதுக்கு அப்புறம் அமெரிக்கா திரும்பவும் ஈராக் வராங்க. அமெரிக்கா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏர் ஸ்ட்ரைக், பாம், ட்ரோன் அட்டாக், ஈராக் ஆர்மிக்கு ட்ரைனிங், வெப்பன் சப்போர்ட். 2014 இருந்து 2017 வரைக்கும் அமெரிக்கா ஈராக் ஆர்மியோட சேர்ந்து ISIS குரூப் வந்து அட்டாக் பண்றாங்க. 2017 வருஷம் ISIS குரூப் வந்து பெரிய அளவுல தோத்து போகுது. வாருக்கு அப்புறம் இந்த ISIS குரூப் சின்ன சின்ன குரூப்பா மாதிரி பிரிஞ்சு போக ஆரம்பிச்சு ஈராக்கோட டெசர்ட்லயும் சைரியாவோட டெசர்ட்லயும் மறைஞ்சு வாழ ஆரம்பிச்சாங்க. இப்போ நம்ம நியூ ஸ்டோரிக்கு என்ட்ரி ஆகும். ஈரான் அமெரிக்காவோட எனிமி. இப்போ ஈராக் கண்ட்ரியில மெஜாரிட்டி பீப்புள் ஷியா முஸ்லிம்ஸ். ஈரான் கண்ட்ரிங்கிறது ஷியா முஸ்லிமோட கண்ட்ரி. அதனால ஈரான் என்ன பண்ணுது அப்படின்னா, ஈராக்ல இருக்கிற ஷியா முஸ்லிம் குரூப்புக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படின்னா, ஈராக் கவர்மெண்ட்டுக்கு இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணுது. அதாவது அமெரிக்கா விசஸ் ஈரான் இன்டைரக்ட் வார் நடக்குது. அதாவது பெராக்சி வார் நடக்குது. பெராக்சி வார் அப்படின்னா என்னன்னா, நீங்க ஒருத்தரை நேரடியா அடிக்காம உங்க ஃப்ரெண்ட் அனுப்பி அவரை அடிக்க சொல்லுவீங்க. அதுக்கு பேர் தான் பெராக்சி வார். ஸோ ஈராக்ல இப்போ அமெரிக்கா சைடில் ஈராக் ஆர்மி இருக்கு, ஈரான் சைடில் ஷியா மிலிட்டா இருக்கு, டெரரிஸ்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா ISIS குரூப் இருக்குது. அதனால ஈராக் ஒரு பேட்டில் ஃபீல்டு மாதிரி இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட்டா மாறதுக்கு காரணம் என்னன்னா, 2020 வருஷம் அமெரிக்கா ஒரு ட்ரோன் அட்டாக் பண்ணி ஈரானோட டாப் ஜெனரலை ஈராக்ல கொலை பண்றாங்க. ஸோ இதனால கோவப்பட்ட ஈரான் என்ன பண்ணுது அப்படின்னா, அமெரிக்காவோட பேஸ் மிஸ்ஸிலவே அட்டாக் பண்ணிச்சு. இதனால வேர்ல்டு வாரே வரப்போனுச்சு. ஆனால் லாஸ்ட் மினிட்ஸ்ல எப்படியோ அது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 2026 கரண்ட் சுச்சுவேஷன்ல வார் ஃபுல்லா நடக்கல, ஆனா அமைதி இல்லாம இருக்குது. டெய்லி என்ன நடக்குது அப்படின்னா, அமெரிக்காவோட ட்ரோன் அட்டாக், ISIS ஓட ஸ்மால் அட்டாக், ஈரான் சப்போர்ட் பண்றாங்கல்ல அதோட குரூப் அட்டாக். அமெரிக்கா ஆர்மி இன்னும் ஈராக்கில் தான் இருக்கு. அதாவது வார் ஸ்லோவா நடக்குது, ஆனா இன்னும் முடியல. ஓகே, அமெரிக்கா ஏன் ஈராக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4 ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆயில் கண்ட்ரோல், 2வது ஈரானே கண்ட்ரோல் பண்ணலாம், 3வது மிடில் ஈஸ்ட் மிலிட்ரி பேஸ், 4வதா சைனா ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸை ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இந்த வாருக்கு என்ன மாதிரிலாம் ரீசன் இருக்குன்னு நியூஸ் சொல்லுதுன்னா, ஆயில், பவர், ரிலீஜியன், லொக்கேஷன், பாலிடிக்ஸ்,
இந்த 5 விஷயத்துக்கு தான் மிடில் ஈஸ்ட் வார். ஸோ வீடியோவோட எண்டுக்கே நாம் வந்துட்டோம். 2003 இந்த வார் ஆரம்பிக்குது. 2026 கூட அந்த வார் ஃபுல்லாக முடியல. வார் ஆரம்பிக்கிறது யாரு அப்படின்னா லீடர்ஸு, வாரில் செத்து போகிறது யாரு அப்படின்னா பொதுமக்கள். ஆயில் இருக்கிற இடத்துல வார் இருக்கும், பவர் இருக்கிற இடத்துல ஃபைட் இருக்கும். ஸோ இந்த வாரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலாக ஒன்று, இது உங்களோட நெக்ஸஸ் வாய்ஸ் ஓவர், நான் உங்களோட ஐனர். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்தி வச்சுங்க. சோசியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் எவ்ரிவன்.